ஹேப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இதே மாதிரி நம்ம என்னால நாசமா போறோம். வெயில் மழையும் பெய்யுது மச்சான். செலவு காசுல ஒரு 50 ரூபா இருந்தா கொடுங்க. அப்புறம் பார்க்கலாம். இவனுக்குலாம் இருக்கிற காசு தர குடும்பத்தை ஏதோ எமர்ஜென்சியா இருக்கு போகுது. ஆமா, என்ன எமர்ஜென்சியோ. மச்சான் அங்க பாடுறா அவனை. இதுக்கு தாண்டா அவனுக்குலாம் காசு தர வேணாம்னு சொன்னேன். கேக்குறீங்களாடா? உர்றா மச்சான். என்னடா ரொம்ப நேரமா போன் நோண்டிட்டு இருக்க? அமேசான்ல மொபைல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொபைல் என்ன திடீர்னு? சேலரி வந்துச்சுலடா. அப்படியா? ஆமா, 22,000 வந்திருக்கு. அப்படியா? ஆமா, என்கிட்ட ஒரு 15,000 இருக்கு மாப்பிள்ள. எப்படி செலவு பண்ணுன்னு தெரியல. 15,000 ட்ரிப் போலாமா? ட்ரிப்பா? சரி மாப்பிள்ள, போலாம்டா. மச்சான், லோன் வேற கட்டணும். ஒரு 10,000 ரூபா வேணும். ஒரு வாரத்தில் நான் திருப்பி தந்துடுறேன். எதுக்கு இல்லை மாப்பிள்ள? உங்கள்கிட்ட எது இருக்காடா? இல்லை மச்சான். எதுக்கு இல்லை மாப்பிள்ள? கொஞ்சம் டைட்டா இருக்குடா. சரி, லோனுக்கு பணம் கிடைக்கல எங்கேயுமே. பாக்குறேன் மச்சான். ஒரு 50 ரூபா இருக்கு. இந்த மச்சான். ஆமாப்பா, ஆமா. இல்லை, இன்னைக்கு அரேஞ்ச் ஆகிடும். ஒரு லோனுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு 10 ரூபா இருக்கு. என்ன சோகமாக வச்சுட்டு இருக்கு? எதுவும் பிரச்சனையா? ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது. லோன் வேற கட்டணும். என்ன பண்றேன்னே தெரியல மச்சான். இந்த வண்டி ஒரு 10,000 கடமனை வச்சு இப்போ பிரச்சனை முடி. இப்போ அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் சம்பளம் வரும்போது. சரியா? குளிக்கிற வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா பண்ணுக்கு பண்ணேன்டா. பண்ணா என்ன எல்லாரும் அசிங்கமா பாக்குறாங்கடா. டேய், சும்மா பண்ணுதாடா பண்ணேன். என்னாச்சு? போன அறிவு இருக்கடா உனக்கு. இனிமேல் எனக்கு காலு கீழு எதுவும் பண்ணிராத. மச்சான் மயிறுகின்னு வந்தேன்னு வையே, செருப்பாலே அடிப்பேன். கால் பண்ண மாட்டேன், கை பண்ண மாட்டேன். போடா போடா பரதேசி. வந்துட்டா. ஹலோ, சொல்லுமா. தண்ணி கேன் முடிஞ்சு போச்சா? சரி, 8 வர வை 8 வர. டேய், வீட்டில் தண்ணி கேன் முடிஞ்சிருச்சாமா? இப்போ எடுத்து போட்டு வந்துடலாம். என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டா போல வருமா? பணத்துல புரண்டாலும் நிம்மதிய தருமா? 1000 சொன்னாலும் நீதாண்டா என் மச்சி. பாலக சொன்னீங்களா? ஆமா. என்ன உங்களுக்கு பார்சல் வந்து டிப்ஸ் ஏதாச்சும் இருந்தா கொடுங்கண்ணா. டிப்ஸா? டிப்ஸ் வந்து வாழ்க்கையில என்னைக்குமே பழக்கடை மட்டும் வச்சிடாத, நாசமா போயிடும். நம்ம என்ன டிப்ஸ் கேட்டோம், அவன் என்ன சொல்றான்? கயிறு ஆர்டர் போட்டிருக்கான். ஒண்ணா இவனுக்கு யார் பொண்ணு தர மாட்டேங்குது. உனக்கு யார் பொண்ணு கேட்க வந்துட்டியா? மாமா, எனக்கு கல்யாணம் என்னன்னு உனக்கு என் பொண்ணு தர மாமா. நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஏய், பக்கத்து வீட்டு பையன் காசு கேட்டு வந்திருக்க. காசு கீசு ஏதாவது எடுத்து கொடுத்தீங்கன்னா மரியாதை இருக்காது உங்களுக்கு. எஞ்சி போய் இல்லைன்னு சொல்லிட்டு போ. தம்பி, என்னப்பா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு 1000 ரூபா இருந்தா கிடைக்குமா? தம்பி, காசு இல்லம்மா. சரிங்கண்ணா. அண்ணா, இந்த உண்டியில நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த காசெல்லாம் இருக்கும். ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இந்தாங்க, இதை வச்சு அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போய் கொடுங்க. நான் பத்திரமா போங்க. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. ரொம்ப நன்றிங்கண்ணா. இருக்கிறவங்களுக்கு தெரியாதுமா, இல்லாதவங்களோட வலி. அன்பே என்றும் தீர்வாகும்.
அண்ணே, வீடு ஏதோ வாடகை கிடைக்குங்களாண்ணா? வீடா? ஆமாங்கண்ணா. எங்க இருந்து தம்பி வர? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரேங்கண்ணா. பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸில் எங்க இருந்து வர? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறி தானே வந்தேன். எந்த ஊர்ல இருந்துடா வர? நஷ்டாயம்பாளையத்துல இருந்து வரேங்கண்ணா. நஷ்டாயம்பாளையக்காரா நீ? சரி சரி, எத்தனை பேரு? 3 பேருங்கண்ணா. 3 பேரா? ஆமாங்கண்ணா. லேடிஸ் எல்லாம் இருப்பாங்களா இல்ல ஜென்ஸ் மட்டும் தானா? பசங்க மட்டும் தாங்கண்ணா. பேச்சுலர் தாங்கண்ணா. அப்ப லேடிஸ் எல்லாம் கூட்டு வர மாட்டீங்களா? லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வரேன். பேச்சுலர்க்குலாம் வீடு இல்ல. அண்ணா, வீடு ஏதோ பேச்சுலருக்கு வீடு இருக்குதாங்களாண்ணா? பஸ்ல இருக்குதானே? ஆமாங்க. இருக்குப்பா சொல்லுப்பா. வீடு வேணுங்கண்ணா. என்னப்பா வரும் மாசமானா? சுத்தமான கரண்ட் பில்லு, தண்ணி வரி, வீட்டு வரி. இல்லப்பா சம்பளம் எவ்வளவு வரும்னு கேட்டேன். சம்பளங்களா? அந்த பையனுக்கு 30, எனக்கு ஒரு 30, 60 ரூபா வருண்ணா. 60 ரூபா வருமா? ஆமாங்க. சூப்பர்ப்பா. இப்ப பால்லாம் வாங்குவேன்? ஆமாங்கண்ணா. கண்டிப்பா வாங்குவீங்க? டெய்லி பால் வாங்குங்கண்ணா. அது பால்காரங்கன்னு கேட்கணும், நீங்க கேக்குறீங்க. நான் பால்காரன் தான்ப்பா. சொன்னாரு அவன் உள்ள இருப்பான், போய் பாரு போ. பாலு அட போயா வேலைக்கு பாட்டு. வாடகை வீடு இருக்குமா? நானே இவர் வாடகை தான் போறேன். போப்பா. கடவுள் எதுக்கு உங்களை சாங்க படைச்சிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியுமே. கிரெயின் தூக்க, சிலிண்டர் தூக்க, ஸ்கூட்டிக்கு சென்டர் ஸ்டாண்ட் போட, தேங்காய் உரிக்க, ரேஷன் கடைக்கு போக, அத்தனை ஸ்டாக்கா படைச்சிருக்கான். அண்ணே நல்லா இருக்கீங்களா? எங்க ரொம்ப நாளாச்சு பார்த்து? ஆமாண்ணே. ஆமா, காலேஜ்ல முடிஞ்சதா? காலேஜ்ல முடிச்சு 3 வருஷம் ஆச்சுண்ணே. 3 வருஷம் ஆச்சா? ஆமா. ஆமா, வேலைக்கு எதுவும் போறியா? இல்லண்ணே, அப்பா வேலைக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றியா? ஆமாண்ணே. அப்படியா, பரவாயில்லையே. அவன் பசங்க அவனும் எல்லாம் தரக்கு கிறக்கு அடிச்சுட்டு என்னென்னமோ தெல்லவாரி வேலை பண்ணிட்டு இருக்க, நீ அப்பாக்கே ஹெல்ப் பண்றிய? ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உங்க அப்பா என்ன தம்பி வேலை பாக்குறாரு? அவர் சும்மா தாங்க இருக்காங்க. உமா, நம்ம 20 வருஷம் முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் இல்ல? நம்ம சந்திக்கவே இல்லையா? அப்போ சந்திக்கவே இல்லையா? அதனாலதான் நீ சந்தோஷமா இருந்தோம். என்னது? இனிமேல் நீ யார்ட்டையும் போன் கேட்காத, யார்ட்டையும் ஓசிக்கு வாங்கி பேசாத. நான் உனக்காக 25,000 ரூபா லோன் போட்டு வாங்கியிருக்கேன். இனிமேல் எப்போ உனக்கு தோணுனாலும் எனக்கு கூப்பிடு, சரியாமா? தங்கத்துக்கு போன் வாங்கி கொடுத்தாச்சு. சரி, கால் பண்ணுவோம். ஹலோ. என்னது? நான் கிளாஸ்ல இருக்கேன், கொஞ்சம் பொறுத்து கூப்பிடுறாங்க. ஹலோ. சொல்றா. என்னமா பண்ற? காலேஜ்ல இருக்க மேம் இருக்காங்க, ஒரே நிமிஷம் கட் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடுறேன். சரிம்மா, சரிம்மா. எப்ப கூப்பிட்டாலும் பிஸி பிஸினே. आपने जिस व्यक्ति को कॉल किया है वह अभी दूसरी இப்பவும் பிஸியா? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல.